சாணக்கியா பற்றி உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ரங்கராஜ் பாண்டேக்கு வந்து அண்ணாமலை அப்படின்னு ஒரு பெரிய உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. தமிழகத்தில் இருக்கிற 14% பேர் அண்ணாமலை ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி பாசிபிள்னாவது ஒரு லாஜிக் வேணாமா? இப்போ அஇஅதிமுக 31%னா இது அஇஅதிமுக பிளஸ் பாஜகவா? முதல்ல இந்த கூட்டணி இப்படியே போகுன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இதை சொன்ன எடப்பாடியார சிரிப்பார் போல இருக்குதுங்க. திடீர்னு வந்து எனக்கு 30 என்னங்க சொல்றீங்க தம்பி அப்படின்னு போல இருக்கு. நிதிக்காக நம்ம முதல்வர் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு. நிதிக்காக தானே போயிருக்காரு. ஆமாம், அந்த கல்வி நிதியா உதயநிதியா? ஒருவேளை டெல்லி மாதிரியோ சத்தீஸ்கர் மாதிரியோ அங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்து துணை முதல்வர் மேலாம் இடி சார்ஜ் ஷீட் தருவோம் என்ன ஆகும்? கடைசியாக எப்போ பார் டெண்டர் விட்டாங்க, ஆனால் எத்தனை பார் ஃபங்க்ஷன் ஆகுது? மதியம் 12 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓடுது, நைட்டு 10 மணிக்கு மேலே எவ்வளோ ஓடுது? இது ஒரு செட் ஆஃப் ஊழல். இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டேட்டா கணக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாலே அது 30,000-40,000 கோடி ஈஸியாக. இது மாதிரி 4 வருஷம் திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க இன்ட்டு 4. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அஇஅதிமுக ஆட்சி பண்ணாங்க இன்ட்டு 10. கணக்கு போட்டாலும் ஒரு கிராஸ் நம்பர் கிடைக்குதா? இவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம் அந்த காசுங்க. அதை ஒயிட்டா மாற்றதுக்கு என்ன பண்ணீங்க? துபாய் போச்சா, மொரிஷியஸ் போச்சா, இல்லை இங்கேயே சினிமாக்குள்ளே போய் ஒயிட்டா மாதிரி வெளில வந்துச்சா? செந்தில் பாலாஜி கேஸ் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இப்போ அந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் வந்ததுன்னா 26 எலெக்ஷன் என்ன ஆகும்? இப்போ விஜய் தான் அவங்களை அடிக்கணும். இது எப்படி இருக்குன்னா, விஜய் அவங்களை அடிக்க, அவங்கள விஜய் அடிக்க, விஜய் அவங்களை அடிக்க, அவங்கள விஜய் அடிக்கன்னு அவங்க வந்து ஒன் சைடு அடி வாங்குறது தான் இருக்கும். Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. Taste Daily. Taste the Daily. சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் அனஞ்சித் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். சாணக்கியா சேனல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்வியஸாக. இதில் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கார். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்துவதாகவும், அதற்கடுத்து ஸ்டாலின், அதற்கடுத்து சீமான், அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் ஒரு பொசிஷனில் இருக்கார். ஸோ அந்த ஒரு கருத்து கணிப்பை உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதோ வாங்கியிருக்காரு, டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறேன். என்னன்னா, அவர் வந்து சாணக்கியா பற்றி உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ரங்கராஜ் பாண்டேக்கு வந்து அண்ணாமலை அப்படின்னு ஒரு பெரிய உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பாஜகலேயே ஒரு சின்ன மொபிலைசேஷன் கிராவிட்டி காமிச்சாரு தான் அண்ணாமலை. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு துரத்தி விட்டாங்க. இப்போ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே அவங்களுக்கு இன்னும் தெரியல. அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறதுனா என்ன? தமிழகத்தில் இருக்கிற 14% பேர் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி பாசிபிள்னாவது ஒரு லாஜிக் வேணாமா? சரி, இப்போ அண்ணாமலையை தனியாக பிரிச்சுட்டீங்க. இது பாஜகன்னு நாங்கள் புரிஞ்சுக்கணுமா? இல்லை பாஜகவில் அண்ணாமலை வெளியில் போனதால் இந்த 14% பேர் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான், அண்ணாமலை எலெக்ஷன் நிற்கனா யாருக்கும் ஓட்டு போட மாட்டான்னு புரிஞ்சுக்கணுமா? சரி, அது ஒரு பக்கம் வைங்க. அஇஅதிமுகன்னு போட்டிருக்கீங்க, பாஜகன்னு ஒரு பேரே இல்லைங்க. இப்போ அஇஅதிமுக 31%னா இது அஇஅதிமுக பிளஸ் பாஜகவா? முதல்ல இந்த கூட்டணி இப்படியே போகுன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? இதை சொன்ன எடப்பாடியார சிரிப்பார் போல இருக்குதுங்க. திடீர்னு வந்து எனக்கு 30 என்னங்க சொல்றீங்க தம்பி அப்படின்னு போல இருக்கு. ஏன்னா அவுட் ஆஃப் நோ வேர் ஒருத்தர் ஒரு கருத்து கணிப்பு. என்ன டேட்டா, எங்க சாம்பிள் சர்வே பண்ணீங்க, இது எதுவுமே தெரியல. ஸோ இது வந்து கிராஸா ஒரு டேட்டா பேக்கிங்கே இல்லாத ஒரு சர்வேவா இருக்கலாம். நல்ல டேட்டா பேக்கிங்கோட சர்வே பண்ணி 400 தொகுதி ஜெயிக்கும்னு கால்னு கத்தினாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 250 தாங்க ஜெயிச்சாங்க. அதுக்கே அந்த நிலைமைன்னா நம்ம தமிழ்நாட்டை தாண்டியும் ஒரு பெரிய ஃபுட்டிங் அவங்களுக்கு வெளியில தான். தமிழ்நாட்டில் ஒன்று கூட வராதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இதுக்கே அவங்க சொன்னது 150 ஷாட்டு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலேயே 150 ஷாட்டு. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக்னு தெரியும். கிட்டத்தட்ட 38% லாஸுங்க. இது பெரிய லாஸுங்க. கிட்டத்தட்ட அவங்க தேவர் அட் த வெட்ஜ் ஆஃப் லாஸ்ட். ஒரு 30 சீட் இப்படி அப்படி மாறி இருந்தாலோ, இல்லை வந்து நீங்கள் தெலுங்கு தேச பார்ட்டி அவர் சந்திரபாபு நாயுடுவும் பீகாரும் வந்து ஒழுங்காக கை கொடுக்காம இருந்ததுன்னா ஆட்சியே கிடையாது. சொன்னாங்களே 3வது டேர்ம் ஜவஹர்லால் நேரு தாண்டிட்டார், இந்திரா காந்தி தாண்டி, அந்த டேர்மே கிடையாது. ராகுல் காந்தியோ யாராவது பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. ஸோ எவ்வளோ மைன்யூட்டாக மிஸ்டேக் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கோம். அங்கேயே அந்த நிலைமைனா இப்போ இந்த சர்வேலாம் நீங்கள் மதிக்கணுமா, நம்பணுமா? ஏதோ பாவம் அவருக்கு யாருக்கு முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் அது மாதிரி பண்ணிட்டார் போல இருக்கு. விடுங்க, அடுத்த சர்வேல பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க பதில், இருந்தாலும் நான் மறுபடியும் கேட்குறேன். இப்போ மற்ற இடங்களை விட்டுருங்க. இப்போ கொங்கு பெல்ட்டாக இருக்கட்டும், மற்ற அது சரௌண்டிங்கில் இருக்கிறதுல என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக ப்ளஸ் பாஜக இருந்தால் நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கக்கூடிய இடம். இதுக்கு ஈக்குவலாக தமிழக வெற்றி கழகம், ஏன்னா பெரிய கட்சிகள் இன்னும் கூட்டணி அமைக்கலை. ஸோ தமிழக வெற்றி கழகம் கரெக்டான போட்டி கொடுத்துருமான்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் வந்து முதல்ல பெல்ட் வைஸ் பிரிக்க முடியாதுங்க தாவேக்கால. இதுக்கு ஒரு ப்ளஸும் சொல்கிறேன், ஒரு மைனஸும் சொல்கிறேன். இது வரைக்கும் தாவேக்கா வந்து என்ன வந்து ஓட் பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்க, அவங்களோட கிரவுண்டிங் ஃபுட்டிங் எவ்வளோன்றது யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் தாவேக்கா. இப்போ வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட்டு, ஒரு அசம்ஷன் பேஸ்டாக தான்.
ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து நம்ம வந்து இவ்வளோதாங்க அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, விஜய் வந்து முன்னேற்றத்தோடு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னங்க ஃபிஷர்மேன் பெல்ட்டில் விஜய்க்கு செம்ம மொபிலைஸ் ஆகும், தலித் ஓட்ஸ் சூப்பராக விஜய் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறான், விஜயே ஒரு மைனாரிட்டின்றதுனால அவருக்கு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ், அவர் மைனாரிட்டின்னு சொல்கிறதுல என்ன ஒரு ஹம்பகாக இருக்கும். ஏன்னா அவர் எல்லார் வீட்லேயும் பரிச்சயமானவருங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய 3% வீட்டுக்கும் அவர் தான் பிள்ளை, மீதி இருக்கக்கூடிய ஓபிசி 50% எடுத்தாலும் அவர் தான் பிள்ளை. நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய மைனாரிட்டிஸ், தலித்ஸ், ஃபிஷர்மேன், இன்னும் என்னென்ன, நீங்கள் ஒரு ஷெட்யூல் ட்ரைப் மலைவாழ் கிராமத்தில் இருக்க ஒரு பாட்டிக்கு கூட விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், என்ன சின்னப்பான்னு பேரனை கேட்ட போய் ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ விஜய் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தனித்தனியாக பிரித்து இவர் இது இவர் அதுன்னு காட்ட ட்ரை பண்ணாதீங்க. அவர் எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஆள். இன்ன வாட்டியாவது எல்லாரும் ஒரு ஆளை பிரிச்சுக்காம பொதுவான ஒரு தலைவராக பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய சாபக்கேடு, படிங்கடா, படித்து நாட்டை காப்பாற்றுங்கடா அம்பேத்கர் சொன்னால் தலித் தலைவராகி கொட்டுருவோம். லஞ்சலாவணி இல்லாமல் ஊழல் பண்ணாமல் ஆட்சி பண்ணலான்னு காமராஜ் சொன்னால் நாடார் தலைவராக கொட்டுருவோம். சேவை பண்ணுங்கடா லஞ்சாம சொன்னால் அவங்களை வன்னியர் தலைவராக கொட்டுருவோம். ஒரு தலைவருக்கு ஒரு ஸ்டாம்பை குத்தி அவங்க ஒரு ஓரமாக உட்கார வச்சு நாட்டுக்காக பேசின அனைத்து நல்ல தலைவரும் பாருங்க நீ ஜாதி தலைவராகிட்டோம். அட்லீஸ்ட் இவராவது ஒரு பொதுவான ஒரு இமேஜோட வராரு. அவருக்கு எந்த ஒரு முத்திரையும் குத்தாம விடணும். இது பாயிண்ட் 1. இது எதுக்கு இங்கே சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொங்கு பெல்ட்டுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய தென்னகத்து பெல்ட்டுக்கோ இல்லை நார்த் பெல்ட் தமிழ்நாடு பெல்ட்டுக்கோ விஜய் என்னங்க தனித்தனியாகவும் ஒர்க் பண்ண போகிறாரு. எல்லா இடத்துலையும் அவருக்கு கிரவுண்டிங் ஜாஸ்தி. when it comes to கொங்கு பெல்ட் ஓட்டர்ஸ் பிஹேவியர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி வித்தியாசப்படும் அப்படின்னா, புதியவர்கள் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இதை எதிர்பார்த்து தான் அங்கே கமல் நின்னாரு. அவங்களை எதிர்த்து வந்து பாஜக வானதி நின்னாங்க. அவங்க 2 பேருக்குள்ள தான் காம்படிஷன். நீங்கள் சொன்ன அஇஅதிமுகவை ஆள் போடல, திமுக அங்கே இவ்வளோ மாஸ் ஓட்டு வாங்கினவங்க அங்கே 3வது இடத்துல கூட வரல. அப்போ என்ன அர்த்தம்? கொங்கு பெல்ட் வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குவாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த புதியவர்கள் இன்னைக்கு யார் புதியவர்? விஜய் அவர்கள் ஆப்வியஸ்லி. ரெண்டாவது, எல்லாருக்கும் பரிச்சயமானவரா? அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா ஒர்க்கை. அப்போ அந்த கட்சி வெறும் ஃபேமை தாண்டி பொலிட்டிக்கலி ஆக்டிவான ஒரு யூத் க்ரௌட அந்த இடத்துல மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது கொங்கு பெல்ட்டில் அவருக்கு பெரிய எட்ஜ் இருக்கும். நான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவருக்கு ஒரு மாஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கொங்கு பெல்ட்டு, இந்த வெஸ்ட்டு கன்னியாகுமரி சவுத்து, அந்த வெஸ்ட்டு கேரளா பார்டர்ஸ், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மொபிலைசேஷன் இருக்கும். அதே மாதிரி எல்லா சென்டர்லையும் ஹியூஜ் மொபிலைசேஷன் இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இந்த 6 மாதம் வேலை ஆரம்பிக்கவே இல்லை. அது ஆரம்பித்த பிறகு தான் இன்னும் அதை நம்ம இன்டிகிரிட்டிஸ்குள்ளே போக முடியும். சோஃபார் எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தான் கவர் பண்ணுவாங்க. சில இடத்துல அபவ் ஆவரேஜ், நம்ம ஒரு 20-25% ஓட்டு எதிர்பார்த்தோம்னா 30-35 சில இடங்களில் போகும். அந்த 25 கீழெலாம் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். 25 நம்பர் நான் ஃபிக்ஸ் பண்ணல, ஒரு ஆவரேஜ்க்காக சொல்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் இந்த 6 மாதம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து எல்லா தொண்டர்கள் மனசுலையுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குமே. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடத்துக்கு குறைவாக தேர்தல் இருக்குது. இன்னும் விஜய் அவர்கள் படத்தோட பணியே முடிக்கலை. ஸோ இதை முடித்து அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி அதற்கப்புறம் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு முதலமைச்சர் அப்படின்ற இடத்த பிடிச்சிட முடியும் நீங்கள் நம்புறீங்களா? முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா நம்ம 100 மார்க் எடுக்கணும், இல்லை அதிக மார்க் எடுக்கணுன்றது 1. நம்ம கூட எக்ஸாம் எழுதுகிற எல்லாரும் கம்மி மார்க் வாங்கணுன்றது 2. ஆல்ரெடி அஇஅதிமுக பாஜக கூட கூட்டணி போயிட்டு ஒரு பெரிய சரிவு. அது வந்து எலெக்ஷனில் கண்டிப்பாக காட்டும். இந்த 31% ஜோக்கு அது அங்கே தெரியும். ஆன் த அதர் ஹேண்ட் திமுக இடி கேஸு, இத்தனை வருஷம் டெல்லிக்கு போகாத நிதி ஆயோக்காக நிதிக்காக நம்ம முதல்வர் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு. நிதிக்காக தானே போயிருக்காரு. அந்த கல்வி நிதியா உதயநிதியா நிதி ஆயோகா அந்த நிதிக்காக போயிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி யாரையோ காப்பாற்றணும்னா அவசர காலத்தில் போகிறாங்க, இடிக்கு போடுறாங்கன்னா அவங்க வந்து வேற ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டுறாங்க. ஒருவேளை டெல்லி மாதிரியோ சத்தீஸ்கர் மாதிரியோ அங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்து துணை முதல்வர் மேலாம் இடி சார்ஜ் ஷீட் ஃபைல் என்ன ஆகும்? இல்லை, இப்போ பண்ணாலே தோப்பாங்க. உச்சநீதிமன்றம் இப்போ நீங்கள் சொல்கிற இடி கேஸில் உச்சநீதிமன்றம் இடிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை தானே எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஈடிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கல. அவங்க சொல்கிற ஈடியோட மாடஸ் ஆப்பரண்டி ரொம்ப ஈடியோட கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா 100% தான், 2 பேர். கரெக்ட். ஸோ அப்போ நம்ம அதை வச்சு திமுக டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்றத எப்படி நம்ம சொல்ல முடியும்? திமுக டவுன்ஃபால் ஆயிடுச்சு நான் சொல்ல வரல. டாஸ்மார்க் ஊழலுக்கு ஒரு பிரைமா ஃபேஸ் இருக்கா? நீங்கள் வந்து ஈடியோட டீட்டெயில்ஸ் பேசினதால நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன். டாஸ்மார்க்கு பிரைமா ஃபேஸ் இருக்கா? இருக்கு. டாஸ்மார்க்கு பிரைமா ஃபேஸ் வேணும்னா எங்கே போகணும்? ரொம்ப கஷ்டப்பட வேணாம். டாஸ்மார்க்கு போனாலும் போதும். இன்றைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் விற்கிறாங்க? தமிழ்நாட்டில் எத்தனை டாஸ்மார்க்கு? வருஷத்தில் 350 நாளுக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ ஓவராலாக வருது? கடைசியாக எப்போ பார் டெண்டர் விட்டாங்க? ஆனால் எத்தனை பார் ஃபங்க்ஷன் ஆகுது? மதியம் 12 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓடுது? நைட்டு 10 மணிக்கு மேலே எவ்வளோ ஓடுது? இது ஒரு செட் ஆஃப் ஊழல். பாட்டில் ப்ரொக்யூர் பண்ண இடத்துல கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா? அந்த பாட்டிலுக்கு லிக்கர் வாங்கின இடம், டிஸ்டிலரிஸ், அதுக்கு லாரி சப்ளை, வேலைக்கு ஆள் எடுத்தது, இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டேட்டா கணக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாலே அது போகும் 30,000-40,000 கோடி ஈஸியாக. இது மாதிரி 4 வருஷம் திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க. × 4
இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அஇஅதிமுக ஆட்சி பண்ணாங்க இன்ட்டு 10 கணக்கு போட்டாலும் ஒரு கிராஸ் நம்பர் கிடைக்குதா? இவ்வளோ சம்பாதிச்சுக்கலாம் அந்த காசு எங்க? அதை ஒயிட்டா மாற்றதுக்கு என்ன பண்ணீங்க? துபாய் போச்சா, மொரிஷியஸ் போச்சா, இல்லை இங்கேயே சினிமாக்குள்ளே போய் ஒயிட்டா மாதிரி வெளில வந்துச்சா? இதை கேட்டால் இதுக்கு மேலே என்ன பிரைமா ஃபேசி வேணும், மாற்றுறதுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இது வந்து ரெண்டாவது, நீங்கள் கன்விக்ட் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது. அவங்க அவ்வளோ சாமர்த்தியமாக ஆடிட்டர்ஸ்லாம் வச்சு மூவ் பண்ணாங்கன்னு வச்சுப்போம். ஒரு வருஷ காலத்தை இது மூலமாக கன்விக்ஷன் வராமல் டிலே பண்ணுறதுக்கு ஈடியால் முடியவே முடியாதா? செந்தில் பாலாஜி கேஸ் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இப்போ அந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் வந்ததுன்னா 26 எலெக்ஷன் என்ன ஆகும்? இவ்வளோதான் என் கேள்வி. இப்போ 26 எலெக்ஷனுக்கு அஇஅதிமுக இந்த மாதிரி ட்ராப், பாஜக கூட பாஜக பக்கச்சுக்கிட்டு திமுக இந்த ட்ராப், இப்போ யாருக்குங்க ஓட்டு போட போகிறாங்க மக்களுக்கு? புரியுதுங்களா? இது தானா ஒன்று. ரெண்டாவது, இந்த 6 மாத காலம்ன்றது நீங்கள் ரொம்ப குறைச்சி இடப்பட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஈரா அப்படி. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சின்னத்தை கொடுத்து சீமானன்னா அந்த சின்னத்தை பிரபலியப்படுத்தி ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறிட்டார். அப்போ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்னா இது என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட நம்மளால் அதை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். கூட்டணி ஆகட்டும், இல்லாட்டி வந்து சின்னமாகட்டும், இல்லை கட்சியோட ப்ரொபகண்டா, மேனிஃபெஸ்டோ, இது எல்லாத்தையும் அப்படி ரீச் பண்ண முடியும் ஈஸி. 6 மாத காலன்றது என்னென்ன பண்ண போகிறாரு? 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கட்சியோட ஆக்டிவிட்டீஸ், ஒரு செக்மெண்ட்லையும் ஒரு ஜோன்லையும் என்னென்னலாம் இந்த கட்சி இந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கான ட்ரைனிங், பொதுக்குழு கூட்டம் இதெல்லாம் நடக்கும். இது கட்சியோட நிர்வாகிகள் 5 மண்டலம் தான். 5 மண்டலத்தை பண்ணி திரும்ப அதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு 234 தொகுதிக்கும் தனித்தனியாக ஒரு நடத்திட்டு அப்புறம் ஒரு வார்டு இல்லை அந்த பூத் லெவலில் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் விஜய் போக வேண்டாம். இது ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டி நடத்தும். ஆன் த அதர் ஹேண்ட் விஜய்க்கு என்ன வேலை? மக்களை சந்திக்கணும். வெறும் கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, மக்களை சந்திக்கணும். 234 தொகுதி, ஒரு தொகுதியும் ஒரு நாள் 2 நாளில் அந்த தொகுதிக்கு போகிறாரு, எண்மண் எண் மக்கள் மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு, ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு. அடுத்த நாள் அந்த தொகுதியில் 2 இடத்துல இல்லை 3 இடத்துல கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே மக்களை வந்து விஜய்கிட்ட பேசணும், அவங்களோட குறைகளை மனுவாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. விடியல் பையனை மாதிரி போகிறாரு, உட்காராரு, பேசுகிறாரு, பர்சனலாக கேரண்டி கொடுக்குறாரு, ஒரு பகுதியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, ஒரு புக்கில் நோட் பண்ணிக்கிறாரு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து பின்னாடி மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டே வருது ஒரு டீம் வச்சு. இதை பண்ணுறதுக்கு 180 நாள் பத்தாதா? தாராளமாக பத்தும். அதாவது நான் என்னன்னா, ஓகே நீங்கள் இது டக்குன்னு நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டீங்க. இது வந்து கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்ஸ் நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் சாத்தியம்ன்றதை அந்த சூழ்நிலையில் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஓகே வேற என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் அவர் பண்ணல? இப்போ நீங்கள் சொன்னதே நான் ரொம்ப உண்மையாக ஏற்றுக்கிறேன், மனசாட்சியோடு ஏற்றுக்கிறேன். இது ஒரு பெரிய ஹெர்குலியன் டாஸ்க். ஆனால் நீங்கள் விஜயோட கேலிபர் பார்க்கணும். எல்லா நாளுமே 35 வருஷமாக படம் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. காலைல 7 மணிக்கு ஆளாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர், டிடிஎஸ் ஹார்ட் ஒர்க்கர். அதனால் அவரால் இது முடியும் நம்புகிறேன். ரெண்டாவது, இது வந்து எக்ஸாமுக்கு போட்டு கொடுக்குற ஒரு ப்ரிப்பரேஷன் மாடியூல் மாதிரி. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீ இதப்பா ஸ்டேட் டாப்பர். ஒரு 75% பண்ணினா மெரிட்டில் பாஸ் பண்ணுவேன், 50% பண்ணினா பாஸ் பண்ணுவேன், அது கீழே போச்சுன்னா ஃபெயில் ஆவேன். இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். இது நடக்கும்போது இவங்க இன்னும் நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டி என்ன செய்யணும்? இந்த குடைச்சலே மக்களுக்கு இன்னும் வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்க ஒரு விஜய் கட்சின்னு சொல்லிட்டு இன்னும் ஓட்டாமல் வரும். இது எல்லாமே வந்து அந்த எலக்டோரல் சஸ்பென்ஸ் தான். ஸோ அது நடக்கட்டும். இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. பர்த்டேஸ் கூட நிறைய ஈவெண்ட்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கட்சி சார்பில் பர்த்டே செலிப்ரேஷனாக இல்லாமல் அந்த கட்சியோட ஈவெண்ட்ஸ் மாதிரி நடக்கும்போது ஒன்றுத்தையும் அந்த கட்சியோட சார்பில் அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் வரட்டும். அங்கேருந்து பேசுவோம். இடி ஆகட்டும், எது வந்தாலும் அஃபிஷியல் நம்ம கூட வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் ஃபர்தராக பேச முடியும். ஓகே, என்னுடைய கடைசி கேள்வி, விஜய் அவர்கள் இன்னுமே முழுசாக இப்போ திமுகவையோ அதிமுகவையோ பாஜகவையோ, இப்போ திமுகவையும் பாஜகவையும் எடுத்துக்குவோம், ஒருத்தவங்களை அரசியல் எதிரின்றாரு, ஒருத்தவங்களை கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்னும் டிடிஎஸ்ஸாக அவர் வந்து எதிர்க்கலையோ, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இன்னுமே ஒரு கனத்த கண்டனங்கள் வரலையோ அப்படின்றது பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கனத்த கண்டனம்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசினா ஓகேவா? அப்படி சொல்லலை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க எதிர்பார்க்கறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும்ல. உதாரணத்துக்கு இப்போ இடியை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை மாதிரி நாங்கள் பயந்து ஓடுற ஆள் இல்லை, அது உங்கள் கண்ணாடி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பதிலை விஜய் அவர்களோட தொண்டர்களோ இல்லை விஜய் அவர்களோட ரசிகர்களோ இல்லை பொதுமக்களோ எதிர்பார்ப்பாங்கல்ல விஜய்கிட்ட இருந்து. ஸோ அதை எனக்கு புரியுது. ஆக்சுவலி வந்து விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை குற்றச்சாட்டாகவும் பார்க்கலாம், இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கலாம். இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அரசியல் களத்துக்குள்ளே வரல. அவர் வந்து ஃபுல்லாக அரசியலில் வந்தாலுமே நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு மக்களை சந்திக்கிறதும் கட்சி தொண்டர்களை சந்திக்கிறதுக்குமே இந்த 6 மாத காலம் சரியாக இருக்கும். அரசியலில் நடக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதோ அறிக்கை கொடுக்குறதோ வந்து அவர்களால் எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள் எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் எதை பண்ணணும்னா மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேம் கேம். இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான்னு அஇஅதிமுக, பாஜக, திமுக அவங்களோட கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து இப்படி கை காமிச்சிட்டே கேம் பண்ணுவாங்க. இது பண்ண வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்லை. ஏன்னா விஜய் மேலே கை நீட்டுறதுக்கு யாருக்கும் எந்த காரணமும் கிடையாது. யாரும் நம்மளை பிளேம் பண்ண போகிற அவசியம் கிடையாது. இப்போ விஜய் தான் அவங்களை அடிக்கணும்.
இது எப்படி இருக்குன்னா விஜய் அவங்களை அடிக்க, அவங்கள விஜய் அடிக்க, விஜய் அவங்கள அடிக்க, அவங்கள விஜய் அடிக்கன்னு அவங்க வந்து ஒன் சைடு அடி வாங்குறது தான் இருக்கும். இது வந்து ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சும்மா இதையே பண்ணிட்டு இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னா ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிற ஒருத்தர் இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ணுறதும் நியாயம் கிடையாது. ஸோ மக்களுக்கு என்ன செய்யலாம், இவ்வளோ நாள் இந்த வளர்ச்சி பண்ணியிருக்கோம், நம்ம தமிழகம் பல இடங்களை விட வளர்ச்சி இருக்கக்கூடிய இடம். அதில் ஆனால் இவங்க எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, வளர்ச்சின்ற பேரில் எங்கெங்கெல்லாம் இந்த எலி வந்து சுரண்டி இருக்கு, அதை எப்படி சரி பண்ண முடியும், இன்னும் நம்ம வளர்ச்சிக்கு என்ன மாடியூல் வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பேசினாருன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி பேசுறது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும், அப்படி தான் பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.